அட்டை பூச்சிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் பார்த்துருப்பீங்க, சிலருக்கு அனுபவமே இருக்கும். இது அதிகமாக மரங்கள் செடிகள் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நிறைந்த அந்த காடு பக்கம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல ஏறிச்சுன்னா அதுக்கு தேவையான அளவு ரத்தத்தை குடிச்சிட்டு தான் அது வெளியவே போகும். அது ரத்தம் குடிக்கிற வரைக்கும் நமக்கு உணர்வே இருக்காது, வலியே இருக்காது. ரத்தம் குடிக்குதுன்னு உணர்ச்சியே இருக்காது நம்ம உடம்புல இருக்கிறது. குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ரத்தம் வரும். அந்த இடத்துல நம்ம ரத்தம் சிந்திருக்கின்றது. அப்படி சில அட்டை மனிதர்கள் அவங்களோட உண்மையான குணத்தை காமிக்க மாட்டாங்க. ஏதோ உள்நோக்கத்தோட நம்மளோட பழகுவாங்க. நம்மளும் ஆரம்பத்தில் அவங்க பழக்கம் ஏதோ இதமாக இருக்குன்னு பழகும். நம்ம ஒரு கட்டத்தில் சலிப்பு அதிகமாகி நம்மளே விலகணும்னு நினச்சா கூட இதமாக பதமாக பேசி நம்மிடம் ஒட்டி கொண்டே இருப்பார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய பணமோ பொருளோ ஏதோ ஒன்று, அவங்களோட உழைப்போ ஏதோ நம்ம தொடர்புடைய ஏதோ ஒன்று அவர்களுக்கு பயன்படும் வகையில் உறிஞ்சு கொண்டே இருப்பார்கள். போதுமான அளவு உறிஞ்சிய பிறகு இனிமேல் உறிஞ்சதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவங்களா போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரத்தம் சிந்தினதே நமக்கு தெரியும். அந்த மாதிரி தங்களோட உண்மையான சுவாபத்தை, குணநலன்களை உள்ளத்தை வெளியில காமிக்க மாட்டாங்க. பசுந்தோல் பொருத்திய புலியாக இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி தங்களை நல்லவன் மாதிரியே பேசிக்கிட்டே பழகுவாங்க. நம்மிடம் இருக்கும் இரக்க குணம்தான் அவர்கள் நம்மை இயக்கும் சவுக்காக இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்களோட எண்ணமும் உள்நோக்கமும் நம்ம புரியும் போதுதான் நாம் ஏமாந்து விட்டது நமக்கு தலை தூக்கும் கவலையை தரும். இப்படிப்பட்ட அட்டை மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மன அமைதி, மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். நல்ல சிந்தனையில் விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். அன்புடன் பிதா.